ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். இப்போ வர பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்குடைய சிசி அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா சில பைக்கில் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸோ அல்லது ஏபிஎஸோ கொடுத்துருப்பாங்க அதோட சிசி பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் டிஸ்க் பிரேக்குடைய ஒர்க்கிங் அப்படின்றது எல்லா பைக்குக்குமே காமன் தான். ஸோ டிஸ்க் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் லிவரில் கொடுக்குற ப்ரெஷர் பிரேக் ஃப்ளூயிட் மூலயமா நமக்கு டிஸ்க் பேடை அழுத்த வைக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம கையில் கொடுக்குற ப்ரெஷரை டிஸ்க் பேடுக்கு கொண்டு போகிறது யாரு அப்படின்னா பிரேக் ஃப்ளூயிட் தான். ஸோ பிரேக் ஃப்ளூயிடுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதிகமாலாம் நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த பிரேக் ஃப்ளூயிடை மாற்றினாலே போதும். ஒருவேளை நீங்கள் பிரேக் ஃப்ளூயிடை மாற்றாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பிரேக் அப்ளை பண்ணாலுமே ரொம்ப ஹார்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்பாஞ்சியாக ஃபீல் ஆகும். பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது என்ன தான் டிஸ்க் பேடு புதுசாக இருந்தாலும் சரி, டிஸ்க் பிளேட் நல்லா இருந்தாலும் சரி, பிரேக் ஃப்ளூயிடுடைய தன்மை கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களால் எஃபெக்டிவாக பிரேக் பிடிக்கவே முடியாது. அதுவும் ஏபிஎஸ் இருக்கிற டிஸ்க் பிரேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஃப்ளூயிடோடைய தன்மை மாறும்பொழுது ஏபிஎஸ் மோட்டாரும் அஃபெக்ட் ஆகும். ஒருவேளை பிரேக் ஃப்ளூயிட் கட்டி போயிருச்சு அப்படின்னா ஏபிஎஸ் மோட்டாரை நீங்கள் முழுசாகவே மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு 10,000, 15,000, 20,000 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செலவு வைக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை வெறும் கொஞ்சம் செலவுலேயே, குறைந்த செலவுலேயே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பிரேக் ஃப்ளூயிட் சேஞ்சிங் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் பைக்கோட டிஸ்க் பிரேக்கில் இருக்கிற அந்த பிரேக் ஃப்ளூயிடை வீட்டில் நீங்களே எப்படி தனியாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நான் வந்து டெமோ காட்டுறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் சிபிஎஸ் இருந்தாலும் சரி, ஏபிஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டிஸ்க் பிரேக் இருந்தாலும் சரி, இப்போ சொல்ல போகிற மெத்தட் தான் காமனாக எல்லா பைக்குக்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் ஃப்ளூயிடு மாற்றுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் புது பிரேக் ஃப்ளூயிடு வேணும். யமஹா தரப்பில் R15க்கு பார்த்தீங்கன்னா .4 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் லிக்விமோலி பிராண்டில் .5.1 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees வரும். நான் எதுக்காக .5.1 வாங்கினேன், .5.1னா என்ன, .5னா என்ன, .4னா என்ன, .3னா என்னன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் தேவைப்படும். 8ஆம் நம்பர் ஸ்பேனர், 10ஆம் நம்பர் ஸ்பேனர், 11ஆம் நம்பர் ஸ்பேனர், இந்த 3 ஸ்பேனர் தேவைப்படும். ஸோ உங்கள் பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 8 அல்லது 11ஆவது நம்பர் ஸ்பேனர் தான் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு வாட்டர் கேனும் ஒரு ஹோஸ் தேவைப்படும். இந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், 10 ரூபா தான் இருக்கும். அண்ட் முடிஞ்சால் ஒரு சிரஞ்சு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வெறும் இந்த க்ளோத்தே கூட போதும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி பிரேக் ஃப்ளூயிடை மாற்றுறதுன்னு பார்ப்போம். பிரேக் ஃப்ளூயிடை மாற்றுறதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், இதை வந்து ப்ளீடர் ஸ்க்ரூ அப்படி இல்லைனா ஏர் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டஸ்ட் கேப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டஸ்ட் கேப்பை ரிமூவ் பண்ணிடணும். டஸ்ட் கேப்பை ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஹோஸ் ஒன்று எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஹோஸை அந்த ப்ளீடர் ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹோஸோட இன்னொரு எண்டை நம்ம வாட்டர் கேனுக்குள்ளே ஃபிக்ஸ்டாக வைக்கணும். ஸோ வாட்டர் கேனை நம்ம சின்னதாக கட் பண்ணி இந்த ஹோஸ் போகிற மாதிரி கட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஹோஸை அது உள்ளே கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்படி பண்ணோன்னா வாட்டர் கேன்லேருந்து ஹோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக பிரியாது. அடுத்ததான் நான் வந்து ஒரு பெருசாக துணி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இது எதுக்குன்னா இந்த பிரேக் ஃப்ளூயிடுடைய ரிசர்வாயர் கேப்பை கழட்டும் பொழுது அதில் இருக்கிற அந்த பழைய பிரேக் ஃப்ளூயிட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பைக் மேலே பட்டுச்சுன்னா அது பைக்கோட பெயிண்ட்டை வந்து ஃபேட் ஆக்கிடும், அப்படியே வெள்ளையாக ஃபேட் ஆக்கிடும். அந்தளவுக்கு வந்து அந்த பிரேக் ஃப்ளூயிடு வந்து ஒரு ரியாக்டிவான ஒரு ஃப்ளூயிடு. ஸோ பிரேக் ஃப்ளூயிடு நம்ம பைக்கோட பெயிண்ட் மேலே படாத அளவுக்கு இந்த துணியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரிசர்வாயர் மேலே இருக்கிற அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டணும். ஸோ கழட்டும் போது பார்த்து ஜென்டிலாக கழட்டுங்க. ஒரு ஓரிங் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் பிரேக் ஃப்ளூயிடுடைய கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். இப்போது நான் சிரஞ்சு ஒன்று எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த சிரஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிற பிரேக் ஃப்ளூயிடை உரியணும். எந்த அளவுக்கு உரியணும்னா கொஞ்சம் மினிமம் லெவலுக்கு வரைக்கும் தான் வந்து அந்த பிரேக் ஃப்ளூயிடை வெளியே எடுக்கணும். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இந்த சிரஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி எடுத்து அப்படியே தொட்டு வந்து அந்த பிரேக் ஃப்ளூயிடை வெளியே எடுத்துருங்க. நீங்கள் தொட்டாலே போதும், அந்த காட்டன் துணி பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஃப்ளூயிடை உறிஞ்சிரும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பிரேக் ஃப்ளூயிடுடைய அடிமட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் தான் வந்து நம்ம பிரேக் ஃப்ளூயிட் எடுக்கணும். நீங்கள் காட்டன் துணி யூஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, இது வரைக்கும் தான் எடுக்கணும். அண்ட் இன்னொன்று, பிரேக் ஃப்ளூயிடை எடுத்ததுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு லிவரை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லிவரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஏர் லாக் ஆகிடும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் லிவரை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இப்போ லிவரை ப்ரெஸ் பண்ணாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பிரேக் ஃப்ளூயிடை இதில் அப்படியே ஊற்றணும். 2 ஹோல்ஸ் போட்டுருங்க. கீழே எதுக்கு ஹோல்ஸ்னால் ஃப்ளூயிட் வெளியே வரத்துக்கு, இது வந்து ஏர் ப்ரீத் ஆகிறதுக்கு.
இந்த புது பிரேக் ஃப்ளூயிடை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கேப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ரப்பர் ஓரிங் கேப்பு கிடையாது, பிளாஸ்டிக் கேப்பு. இது எதுக்குன்னா இது மேலே ஜஸ்ட் இப்படி வச்சு விட்றதுக்கு தான். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம லிவரை ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம அங்கே ப்ரெஷர் கொடுத்து பிரேக் ஃப்ளூயிடை வெளியே எடுக்கும்பொழுது இதிலேருந்து அப்படியே பிரேக் ஃப்ளூயிட் வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வைக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ப்ளீடர் ஸ்க்ரூவோட நம்பர் பார்த்திங்கன்னா 10 கிடையாது, 11. ஸோ 11வது நம்பர் ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எதுவும் பண்ணாதே. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே காட்டுறேன். இந்த லிவரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரெஷர் கொடுவோம். ப்ரெஷர் கொடுத்துட்டேன், நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டேன். நான் லிவரை வந்து விடவே இல்லை, அப்படியே கீழே பாரு. ஸோ இங்கே ப்ளீடர் ஸ்க்ரூவை நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிட்டேன். அங்கே நான் வந்து ப்ரெஷரை விடவே இல்லை, இன்னும் லிவரில் ப்ரெஷர் தான் இருக்குது. காட்டுங்க, லிவர் ப்ரெஷர்லேயே இருக்குது. இங்கே காட்டு. இப்போ ப்ளீடர் ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணுறேன். ப்ளீடர் ஸ்க்ரூ டைட் பண்ண பிறகு இங்கே காட்டு, நான் வந்து லிவரை விடுறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி லிவரை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரெஷர் காட்டுங்க, லூஸ், டைட் காட்டுங்க, ரிலீஸ். அது எப்படின்னா, இங்கே நம்ம ப்ரெஷர் கொடுத்துருவோம். ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து ப்ளீடர் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணும்பொழுது இந்த ஹோஸில் நமக்கு ஃப்ளூயிடு வெளியே வரும். வெளியே வந்த பிறகு ப்ளீடர் ஸ்க்ரூ டைட் பண்ணிவிடுவோம். டைட் பண்ண பிறகு இங்கே இருக்கிற ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோஸில் பழைய பிரேக் ஃப்ளூயிடு வெளியே வந்து புது பிரேக் ஃப்ளூயிடு வர வரைக்கும் பண்ணணும். அதே மாதிரி இந்த பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், ஃப்ளூயிடு வந்து கம்மியாகும்ல. ஸோ அப்பப்போ செக் பண்ணி நம்ம டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளூயிடை ஒரு பொழுதும் கம்மியாக விடக்கூடாது. ஸோ டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்மியாச்சுன்னா டாப்அப் பண்ணிடுங்க. இப்போ வந்து செக் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் ஜஸ்ட் 2 முறை தான் பண்ணேன். 2 முறை பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4-5 முறை பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி ஃப்ளூயிடை டாப்அப் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, பிரேக் லிவரில் நாம் ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே அந்த ப்ளீடர் ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணும்பொழுது பிரேக் லிவரில் நாம் கொடுத்த அந்த ப்ரெஷரோட காரணத்தால் பழைய பிரேக் ஃப்ளூயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடர் ஸ்க்ரூ வழியாக வெளியே வந்துடும். இப்போ உடனே அந்த ப்ளீடர் ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு நாம் பிரேக் லிவரில் கொடுத்த அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணால் போதும். எதுக்காக ப்ளீடர் ஸ்க்ரூவை டைட் பண்ண பிறகு நாம் பிரேக் லிவர்லேருந்து அந்த ப்ரெஷரை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை ப்ளீடர் ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணாமலே பிரேக் லிவரை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வெளியே வந்த அந்த பழைய பிரேக் ஃப்ளூயிட் எல்லாமே மறுபடியுமே கேலிப்பர் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ப்ளீடர் ஸ்க்ரூவை டைட் பண்ண பிறகு நம்ம பிரேக் லிவர்லேருந்து ப்ரெஷரை எடுக்கிறோம். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். அட் த சேம் டைம் அப்பப்போ நம்ம வந்து ஃப்ளூயிட் லெவல் குறைஞ்சிருக்கா, டாப்அப் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளூயிட் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஏர் மட்டும் உள்ளே போக விடவே கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% கால்வாசி தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் வந்து டாப்அப் பண்ணுறேன். ஓகே, இப்போ அகெயின் கேப்பை போட்டுட்டு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். 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 ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஹோஸில் எந்த இடத்துலையுமே ஏர் இல்லை. இந்த ஏர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே இருந்து வர ஏர் தான் இங்கே போகுது. இங்கேருந்து எந்த ஏருமே வரல. ஸோ க்ளீனான நமக்கு பிரேக் ஃப்ளூயிட் தான் வருது. ஸோ இப்போ அகைன் இன்னொரு முறை ரிசர்வ் வயரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிசர்வ் வயரில் இல்லை, முடிஞ்சு. இப்போ நமக்கு வந்து கரெக்டான லெவலில் ஆயிலை டாப்அப் பண்ணாலே போதும். ஸோ போட்டுட்டு அண்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் படிக்கிற சைடு வரணும். நாம் படிக்கிற மாதிரி, நம்ம ஓட்டுறவங்க படிக்கிற மாதிரி இருக்கணும். டஸ்ட்டு கேப் போட்டுட்டேன் அண்ட் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கில் பிரேக் ஃப்ளூயிட் மாற்றியாச்சு. நோட் பண்ண வேண்டியது 4 விஷயம் தான். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். அவ்வளோதான். அதே மாதிரி அப்பப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பிரேக் ஃப்ளூயிடு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரியரில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளீடர் ஸ்க்ரூவில் இருக்கிற டஸ்ட் கேப்பை கலட்டின பிறகு இந்த ஹோஸை இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வாட்டர் கேனை கீழே விட்டுட்டேன். வாட்டர் கேனை கீழே விட்டாச்சு. அண்டு அந்த பழைய பிரேக் ஃப்ளூயிட் வந்து எங்கேயும் படாமல் இருக்கிறதுக்கு துணியை போட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ரிசர்வாயர், இந்த கண்டெய்னரை வந்து நம்ம கட்டணும். சிரஞ்சை வச்சு
இந்த பிரேக் ஃப்ளூயிடை வெளியே எடுத்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடை அடியில் வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த புது பிரேக் ஃப்ளூயிடை டாப்அப் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான், ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். இப்போ வந்து நம்ம கையில் ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த பெடலில். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். சேம் ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். ப்ரெஷர் இங்கே கட்டு, லூஸ், டைட், ரிலீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் பிரேக் ஃப்ளூயிட் அதே மாதிரி மாற்றியாச்சு. பெடலில் ப்ரெஷர், லூஸ், டைட், தென் பெடலில் ரிலீஸ். ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ் அதே மெத்தடில் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த ஃப்ளூயிட் வெளியே வந்தாச்சு. அண்ட் இங்கே காட்டுறா கண்டெய்னர்லேயும் பாருங்கள், ரிசர்வாயரில் க்ளீனான ஃப்ளூயிட் இருக்குது. கரெக்டாக ஓரிங் கேப்பும் போட்டாச்சு, பிளாஸ்டிக் கேப்பும் போட்டாச்சு. இப்போது இதை போட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். ஹோஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். டஸ்ட் கேப் இருக்குங்களா? ஸோ டஸ்ட் கேப்பை மறக்காமல் போட்டுட்டு அகைன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க டைட்டாக தான் இருக்கா அப்படின்னு. ஓவர் டைட்டும் வைக்கக்கூடாது. ஓகே, ரெண்டு இடத்துலையும் இப்போ வந்து பிரேக் ஃப்ளூயிடை மாற்றியாச்சு. இப்போ ஒரே முறை வீல் ஃப்ரீயாக சுற்றுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பைக் ஓட்டிகிட்டு போகலாம். ஓகே, நான் சொன்ன அந்த 5 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. 1 ப்ரெஷர், லூஸ், டைட், ரிலீஸ். இது 4 பண்ணிகிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் ஃப்ளூயிடுடைய லெவல் குறையாமல் பார்த்துக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த டைமில் நமக்கு வந்து க்ளீனான ஃப்ளூயிடு வெளியே வருதோ அப்போ நம்ம வந்து டாப்அப் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏர் லாக் ஆகாது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பிரேக் ஃப்ளூயிட் மாற்ற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTN's ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே நான் ரீப்ளை பண்ணி தீர்த்து வைக்கிறேன். பெரிய சந்தேகம் ஏதாவது இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் ரீப்ளை பண்ணுறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லுங்கள் வந்து பார்க்கலாம். கர்மாவை எதிர்பார்க்கும் உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTN's. நன்றி.